ஜீரகம், சோம்பு, மிளகு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி. இது நல்லா சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், ஒரு 3 பீஸ் ஆஃப் தேங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாமே ரொம்ப வதங்கணும் அப்படின்றது கிடையாது, அளவாக வதங்கினாலே போதுமானது தான். இதுக்கு அடுத்து கடைசியாக வந்துட்டு கொஞ்சமாக நம்ம கசகசா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 ரூபாய் பேக்கெட் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா இதாகிடணும். ஸோ இதை வந்து நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து நல்லா திக் அண்ட் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு நம்ம தாளிச்சது எல்லாமே. இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணி போடும்போது நல்லா வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் வதங்கிடும். ஸோ இது வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து அந்த தாளித்ததுக்கு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் அரைக்கிறதுக்காக நம்ம வதக்குனதில். ஸோ இப்போது இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நான் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே சிக்கனை வந்து கிரேவிக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணிட்டோம்னா கிரேவி வந்து டேஸ்ட்டு சூப்பராக வரும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதற்கொண்டு நான் எல்லாத்தையுமே வந்து நான் இதுலேயே ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கனை நம்ம இதில் போட்டுடலாம். சிக்கன் போட்டுட்டு அது நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணோன்னா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டுருச்சு. இப்போ நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். சிக்கனில் ஒன்றும் நம்மளுக்கு நல்லாவே தண்ணி விடும். அதனால் நம்ம இதில் வாஷ் பண்ணி ஊற்றும் போது அளவாக பண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சிக்கன் வந்து இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க. இதை வந்து 2 மினிட்ஸ் ஒன்ஸ் நல்லா வந்து எடுத்து நல்லா கிண்டி விடணும். இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஒரு சில நேரம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து இதானதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போடுங்க. கடையிலலாம் நம்மளுக்கு வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும், நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசன் கடைசியில் வந்து கருவேப்பிலை போடுறது தான். ஸோ அதனால்
கருவேப்பிலை வந்து இந்த ஸ்டேஜில் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து சூப்பராக இதாகிட்டுருக்கு. இதை போட்டுட்டு திருப்பி ஒரு 2 to 3 minutes நல்லா வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் தான் போடணும். பெப்பர் தூள் போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு 2 minutes மட்டும் நீங்கள் வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். ஸோ பெப்பர் தூள் போடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கம்பல்சரி கடைசி அந்த பெப்பர் தூள் போடுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஒரு காரசாரமான ஒரு ரா ஸ்மெல் இல்லாத ஒரு நல்ல ஒரு சிக்கன் கிரேவி. ஒரு 2 minutes கொதிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். கடைசியாக கொதிக்கும் போது நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க. ஸோ நான் ஃபைனலாக நம்மளுடைய சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது வந்து நீங்கள் அப்படியே கிரேவியாகவும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் சிக்கன் வந்து இது பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டான சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.